வணக்கம். என் பெயர் சதீஷ்குமார், ஃபவுண்டர் ஆஃப் மாற்றம் பர்சனல் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி. வெல்கம் டு வாக்கிங் மெடிடேஷன். இன்று நாம் வெறும் நடைப்பயிற்சிக்காக இங்கு வரவில்லை. நாம் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக மட்டும் தியானம் செய்யவில்லை. நாம் செல்லும் இடமெல்லாம் இந்த உலகம் சற்று அழகாக மாறுவதற்காக தியானம் செய்கிறோம். இன்று ஒவ்வொரு அடியும் உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் மனதையும், உங்கள் இதயத்தையும், உங்கள் வாழ்வையும் மாற்றப் போகிறது. இப்போது நீங்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் திறந்த நிலையிலே இருக்கட்டும். உங்கள் கவனம் வெளி உலகிலும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உள் உலகிலும் இருக்கும். மெதுவான ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுங்கள். அந்த மூச்சை மெதுவாக வெளியேற்றுங்கள். மீண்டும் ஆழமாக மூச்சிழுங்கள். மெதுவாக வெளியேற்றுங்கள். உங்கள் உடல் தளர ஆரம்பிக்கிறது. உங்கள் மனம் அமைதியடைகிறது. இப்போது மெதுவாக நடக்க ஆரம்பியுங்கள். வேகமாக அல்ல, மெதுவாக. விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து உங்கள் கால்கள் பூமியை தொடும் அந்த உணர்வை கவனியுங்கள். குதிகால், பாதம், விரல்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனியுங்கள். பூமி உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அடியும் இந்த பூமியோடு ஒரு புதிய உரையாடல். இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள். மார்பின் நடுவில் அமைதியாக துடித்துக் கொண்டிருக்கும் அந்த இதயம், அது வெறும் உறுப்பு அல்ல. அது அன்பின் மையம், நன்றியுணர்வின் மையம், கருணையின் மையம் மற்றும் உங்கள் உயிரின் மையம். ஒவ்வொரு மூச்சும் உங்கள் இதயத்தின் வழியாக உள்ளே வருகிறது என்று கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு மூச்சும் உங்கள் இதயத்தின் வழியாக வெளியே செல்கிறது என்று உணருங்கள். இப்போது நன்றியுணர்வை உணர ஆரம்பியுங்கள். இந்த அற்புதமான காலை பொழுதிற்காக, இந்த உயிர் சக்திக்காக, இந்த உடலுக்காக, இந்த மூச்சுக்காக, உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிக்கும் அனைவருக்காக, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சவால்களுக்காக,
உங்களை வளர்த்த அனுபவங்களுக்காக மனதிற்குள் சொல்லுங்கள், நன்றி, நன்றி, நன்றி. அந்த நன்றியுணர்வு மெதுவாக மகிழ்ச்சியாக மாறட்டும். மகிழ்ச்சி அன்பாக மாறட்டும். அன்பு கருணையாக விரியட்டும். கருணை உலகை அரவணைக்கும் பேரொளியாக மாறட்டும். இப்போது சுற்றிலும் உள்ள மரங்களை பாருங்கள், இலைகளை பாருங்கள், இளஞ்சிவப்பு வானத்தை பாருங்கள், காற்றை உணருங்கள். உங்கள் இதயத்தில் எழும் இந்த அன்பை அனைவரிடமும் அனுப்புங்கள். இப்போது உங்கள் நடை கொஞ்சம் இயல்பாக வேகமெடுக்கட்டும். உங்கள் தோள்களை மெதுவாக பின்னால் கொண்டு செல்லுங்கள். மார்பை திறந்து வைத்திருங்கள். தலையை சற்றே நிமிர்த்துங்கள். பார்வை நேராக, முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை. உங்கள் முகத்தில் படும் காற்றை உணருங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு புதிய உயிர்ப்பை உணருங்கள். ஒவ்வொரு அடியிலும் புதிய ஆற்றலை உணருங்கள். இன்று நீங்கள் நடக்கவில்லை, நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் நடை இயல்பாக தொடரட்டும். உங்கள் மூச்சு, இதயம், அடிகள் மூன்றும் ஒரே இசையில் இணைந்திருப்பதை உணருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் நடந்து செல்லும் ஒரு மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் அமைதியை எடுத்துச் செல்லும் ஒரு மனிதர், அன்பை எடுத்துச் செல்லும் ஒரு மனிதர், நம்பிக்கையை எடுத்துச் செல்லும் ஒரு மனிதர். உங்கள் இதயத்திலிருந்து ஒரு மென்மையான பொன்னிற ஒளி வெளிப்படுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி உங்கள் உடலை சுற்றி விரிகிறது. ஒவ்வொரு அடியிலும் அது இன்னும் விரிகிறது. நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு மரத்தையும் பாருங்கள். அவை அமைதியாக நின்றிருக்கின்றன. எதையும் கேட்கவில்லை, எதையும் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. அவை வெறுமனே தங்கள் இயல்பில் வாழ்கின்றன. அவற்றிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்வோம். மனதிற்குள் சொல்லுங்கள், நானும் என் இயல்பில் வாழ்கிறேன். நான் யாராக இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறேன். உங்கள் வழியில் வரும் பறவைகளை பாருங்கள். அவற்றின் சுதந்திரத்தை உணருங்கள். அவற்றின் இலகுவை உணருங்கள். உங்கள் மனமும் அதே இலகுவை பெறட்டும். உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு உயிரையும்
அமைதியாக ஆசிர்வதியுங்கள். எந்த பதிலும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த உலகிற்கு உங்கள் இதயத்தின் பரிசை வழங்குங்கள். இப்போது யாராவது உங்கள் எதிரே வந்தால், முடிந்தால் அவர்களை பார்த்து ஒரு சிறிய புன்னகையை பரிசாக கொடுங்கள். முடிந்தால் மெதுவாக காலை வணக்கம் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு புன்னகை உங்கள் நாளையும் அவர்களின் நாளையும் அழகாக்கும். நாம் உலகத்தை மாற்றுவது பெரிய செயல்களால் மட்டும் அல்ல, இப்படிப்பட்ட சிறிய அன்பின் தருணங்களால் தான். இப்போது உங்கள் நடையை கொஞ்சம் வேகப்படுத்தலாம். அவசரமாக அல்ல, உற்சாகமாக. உங்கள் மூச்சு கொஞ்சம் ஆழமாகிறது. உங்கள் இதய துடிப்பு கொஞ்சம் வேகமாகிறது. அதை உணருங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் ஆற்றலோடு இருக்கிறீர்கள். நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள். உங்கள் தோள்கள் பின்னால் இருக்கட்டும். மார்பு திறந்திருக்கட்டும். தலை தொடர்ந்து நிமிர்ந்திருக்கட்டும். உங்கள் நடை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தட்டும். இப்போது உங்களுக்குள் மெதுவாக கேளுங்கள். என் சிறந்த வடிவம் எப்படி நடக்கும்? அவர் பயத்தில் நடப்பாரா? இல்லை. அவர் அவசரத்தில் நடப்பாரா? இல்லை. அவர் ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கையோடு நடப்பார். அவர் தன்னுடைய மதிப்பை அறிந்திருப்பார். அவர் தன்னுடைய நோக்கத்தை அறிந்திருப்பார். அவர் உலகத்துடன் போட்டியிட மாட்டார். அவர் உலகிற்கு பங்களிக்க நடப்பார். இப்போது அவரைப் போலவே நடக்க ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு அடியிலும் உங்கள் உடல் ஒரு புதிய செய்தியை உங்கள் மூளைக்கு அனுப்புகிறது. நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என் சிறந்த வடிவமாக மலர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நொடியில் நீங்கள் எங்கு நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. நம்முடன் மாற்றம் குடும்பத்தின் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் தங்கள் இடங்களில் நடந்து கொண்டிருக்கலாம். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை, ஆனால் நம் இதயங்கள் இணைந்திருக்கின்றன. நம் நோக்கம் ஒன்றே, நம் பயணம் ஒன்றே, நம் அன்பு ஒன்றே. இந்த உணர்வை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். இப்போது மனதிற்குள் மெதுவாக சொல்லுங்கள், நான் செல்லும் இடமெல்லாம் அமைதி செல்கிறது. நான் செல்லும் இடமெல்லாம் அன்பு செல்கிறது. நான் செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கை மலர்கிறது. என் ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்தை கொஞ்சம் அழகாக்குகிறது. இந்த உணர்வை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் நடை தொடரட்டும். அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்யப் போவதில்லை. அந்த எதிர்கால மனிதராகவே மாறப்போகிறீர்கள்.
உங்கள் நடை இயல்பாக தொடரட்டும். உங்கள் மூச்சு அமைதியாக இருக்கட்டும். உங்கள் இதயம் திறந்தே இருக்கட்டும். ஒவ்வொரு அடியும் உங்களை இன்னும் ஆழமான ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புங்கள். இன்னும் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் யாராக இருப்பேன்? அவசரப்பட வேண்டாம். இந்த கேள்விக்கான பதில் தானாக வரட்டும். இப்போது உங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டை பார்க்க வேண்டாம். உங்கள் வாகனங்களை பார்க்க வேண்டாம். உங்கள் வங்கிக் கணக்கை பார்க்க வேண்டாம். அவற்றையெல்லாம் உருவாக்கிய அந்த மனிதரை பாருங்கள். அவருடைய முகத்தில் என்ன அமைதி இருக்கிறது! அவருடைய கண்களில் என்ன தெளிவிருக்கிறது! அவருடைய இதயத்தில் என்ன அன்பு இருக்கிறது! அவருடைய குரலில் என்ன நம்பிக்கை இருக்கிறது! அவருடைய நடையில் என்ன கம்பீரம் இருக்கிறது! அவர் காலையில் எப்படி எழுகிறார்? அவர் தனது உடலை எப்படி கவனித்துக் கொள்கிறார்? அவர் மனிதர்களிடம் எப்படி பேசுகிறார்? அவர் சவால்களை எப்படி எதிர்கொள்கிறார்? அவர் வெற்றியை எப்படி கையாள்கிறார்? அவர் தோல்வியிலிருந்து எப்படி கற்றுக்கொள்கிறார்? அவர் இந்த உலகிற்கு என்ன மதிப்பை உருவாக்குகிறார்? ஒரு அற்புதமான உண்மையை உணருங்கள். அந்த மனிதர் உங்களுக்கு வெளியே இல்லை. அவர் உங்களுக்குள் காத்திருக்கிறார். இன்று அவரை வெளியே அழைக்கும் நாள். உங்கள் நடையை கவனியுங்கள். அந்த எதிர்கால மனிதர் இப்படித்தான் நடப்பாரா? இல்லையெனில் அவரைப் போல் நடக்க ஆரம்பியுங்கள். உங்கள் தோள்களை நிமிர்த்துங்கள். மார்பை திறந்து வைத்திருங்கள். தலையை உயர்த்துங்கள். உங்கள் பார்வை நேராக இருக்கட்டும். ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையுடன் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சும் உயிர்ப்புடன் இருக்கட்டும். இப்போது உங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள், நான் எதிர்காலத்தை நோக்கி நடக்கவில்லை. எதிர்கால மனிதராகவே நான் இப்போது நடக்கிறேன். உங்களுக்கு ஒரு அழகான வீடு வேண்டுமா? அந்த வீட்டிற்கு தகுதியான மனிதராக மாறுங்கள். உங்களுக்கு வளமான வாழ்க்கை வேண்டுமா? வளத்தை உருவாக்கும் மனப்பான்மையாக மாறுங்கள். உங்களுக்கு சிறந்த உறவுகள் வேண்டுமா? அன்பாக இருப்பவராக மாறுங்கள்.
உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? ஒழுக்கத்துடன் வாழும் மனிதராக மாறுங்கள். ஏனென்றால் நாம் பெறுவது நாம் விரும்புவதால் அல்ல, நாம் யாராக இருக்கிறோமோ அதற்கேற்ப எல்லாம் நடக்கிறது. இப்போது உங்கள் மனதில் இருந்த பயங்களை கவனியுங்கள். அவை ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் தோள்களில் இருந்து இறங்கி பூமியில் கரைந்து போவதாக கற்பனை செய்யுங்கள். சந்தேகம் விடைபெறுகிறது, பயம் விடைபெறுகிறது, குற்ற உணர்வு விடைபெறுகிறது, ஒப்பீடு விடைபெறுகிறது, தகுதியற்றவன் என்ற எண்ணம் விடைபெறுகிறது. ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் இலகுவாகிறீர்கள். இப்போது இந்த கேள்விகளுக்கு உங்கள் இதயமே பதில் சொல்லட்டும். நான் இன்று எந்த பழைய கதையை விட்டுவிட வேண்டும்? என் வாழ்க்கையில் நான் யாரை மன்னிக்க வேண்டும்? நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இன்னும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகிற்கு நான் உருவாக்கப் போகும் மிகப்பெரிய பங்களிப்பு என்ன? நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்கள் வலது கையை மெதுவாக உங்கள் இதயத்தின் மேல் வையுங்கள். உங்கள் இதயத் துடிப்பை உணருங்கள். அது உங்கள் உயிரின் இசை, உங்கள் இருப்பின் சான்று. மெதுவாக உங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள், நான் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவன். நான் அன்பில் வேரூன்றியவன். நான் தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறேன். நான் என் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் எங்கு சென்றாலும் மதிப்பை உருவாக்குகிறேன். நான் உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த உலகிற்கு தேவையான மனிதன். என் வாழ்க்கை அர்த்தமுள்ளது. ஒரு புன்னகையுடன் நடக்கத் தொடங்குங்கள். நீங்கள் புதிய மனிதராக வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த புதிய ஆற்றலை, இந்த புதிய அடையாளத்தை, இந்த புதிய நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நடை இயல்பாக இருக்கட்டும். உங்கள் மூச்சு அமைதியாக இருக்கட்டும். உங்கள் இதயம் அன்பால் நிரம்பி இருக்கட்டும். இந்த நொடியில் ஒரு கணம் சுற்றிலும் பாருங்கள். வானத்தை பாருங்கள். மரங்களை பாருங்கள். மண்ணை பாருங்கள். பறவைகளை பாருங்கள். ஒவ்வொன்றும் உயிருடன் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரே பேராற்றலால் இயக்கப்படுகிறது. அந்த பேராற்றல் தான் உங்களையும் இயக்குகிறது. நம்மை மூச்சு விடச் செய்கிறது. நம் இதயத்தை துடிக்கச் செய்கிறது. நம் வாழ்க்கையை மலரச் செய்கிறது. மனதிற்குள் மெதுவாக சொல்லுங்கள்,
நான் இயற்கையிலிருந்து தனியாக இல்லை. நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். நான் அந்த பேராற்றலுடன் இணைந்திருக்கிறேன். நான் அன்புடன் இணைந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய மாற்றம் குடும்பத்தை நினைத்து பாருங்கள். வெவ்வேறு ஊர்களில், வெவ்வேறு தெருக்களில், வெவ்வேறு பூங்காக்களில் பலரும் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிமிடத்தில் நம்மைப் போலவே பலரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒருவரையொருவர் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நம் நோக்கம் ஒன்றுதான், நம் அன்பு ஒன்று, நம் கனவும் ஒன்றுதான். நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, விழிப்புணர்வுடன் செழித்து வாழ வேண்டும். அந்த கனவிற்காக இன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு அடியை எடுத்திருக்கிறோம். உங்கள் இதயத்தில் உருவான இந்த அன்பை இந்த பூமி முழுவதற்கும் அனுப்புங்கள். உங்கள் மனதில் ஒரு ஒளி உங்கள் இதயத்திலிருந்து எழுந்து இந்த நகரத்தை அல்லது கிராமத்தை, இந்த மாநிலத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை மெதுவாக அரவணைப்பதாக கற்பனை செய்யுங்கள். எந்த மதமும் இல்லை, எந்த மொழியும் இல்லை, எந்த எல்லைகளும் இல்லை. உயிர் மட்டுமே, அன்பு மட்டுமே, ஒன்றிணைவு மட்டுமே. உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இன்று நீங்கள் வீட்டிற்கு திரும்பும்போது நீங்கள் யாராக திரும்பப் போகிறீர்கள்? நேற்றைய மனிதராகவா? இல்லை. இன்று உங்களுக்குள் ஒரு புதிய விதை விதைக்கப்பட்டுள்ளது. அதை தினமும் உங்கள் சிந்தனையால், உங்கள் வார்த்தைகளால், உங்கள் செயல்களால் நீங்கள் வளர்க்கப் போகிறீர்கள். ஏனென்றால் உண்மையான மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு நாளில் தொடங்கும். அந்த நாள்தான் இன்று. வாழ்க்கையில் ஒரு நாள் மன அழுத்தம் வந்தால், போக்குவரத்து நெரிசலால் நின்றால், அலுவலகத்தில் அழுத்தம் ஏற்பட்டால், உறவுகளில் சவால்கள் வந்தால், ஒரு நிமிடம் இன்றைய இந்த நடைப்பயணத்தை நினைவு கூறுங்கள். இந்த ஆழமான மூச்சை நினைவு கூறுங்கள். உங்கள் அன்பான இந்த இதயத்தை நினைவு கூறுங்கள். இந்த அமைதியை நினைவு கூறுங்கள். உங்கள் உடல் இந்த உணர்வை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும். உங்கள் இதயம் உங்களை மீண்டும் வழிநடத்தும். இப்போது உங்கள் வலது கையை உங்கள் இதயத்தின் மீது வையுங்கள். உங்கள் இதயத்தின் துடிப்பை உணருங்கள். மெதுவாக, ஆழமாக மனதிற்குள் சொல்லுங்கள், நான் யாராக மாறுகிறேனோ அந்த வாழ்க்கையை நானே உருவாக்குகிறேன். என் ஒவ்வொரு அடியும் அன்பை உருவாக்குகிறது. என் ஒவ்வொரு மூச்சும் விழிப்புணர்வை உருவாக்குகிறது. என் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நான் ஒளியாக வாழ்கிறேன். நான் அன்பாக வாழ்கிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் இந்த உலகம் கொஞ்சம் அழகாகிறது.
இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அந்த மூச்சை மெதுவாக வெளியேற்றுங்கள். மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சு. மெதுவாக வெளியேற்றுங்கள். நண்பர்களே, இன்று நீங்கள் வெறும் நடைப்பயிற்சியை முடிக்கவில்லை. நீங்கள் உங்களுடன் ஒரு புதிய உறவை தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த புதிய மனிதரை, இந்த புதிய இதயத்தை, இந்த புதிய விழிப்புணர்வை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் பணியிடத்திற்கு, உங்கள் சமூகத்திற்கு இந்த அன்பை எடுத்துச் செல்லுங்கள். அன்பு பகிர்ந்தால் பெருகும், அமைதி வாழ்ந்தால் பரவும், நன்றியுணர்வு உணர்ந்தால் வாழ்க்கை மலரும். மனதிற்குள் ஒரு முறை சொல்லுங்கள், ஆழமாக, நான் இந்த உலகிற்கு ஒரு பரிசு, என் வாழ்க்கை அர்த்தமுள்ளது. உங்களுக்கும் இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இதயபூர்வமான நன்றி. வாழ்க வளமுடன்.